உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட் இந்த இது ஒரு பீக்கக் க்ரீன் ப்ளூவோடு சேர்ந்த இது மாதிரியான ஒரு அமைப்பு நல்லா இருக்குது. பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. நிறைய ஹார்ட் ஒர்க் பாருங்கள். குவாலிட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேலே லைட்டிங் நல்ல லைட்டிங் இருக்குது. இன்னும் லைட்டு போடாமலே லைட்டிங் இருக்குது. இவ்வளவு லைட்டும் போட்டால் இப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரைட் விளங்குதா பாருங்கள். இது செய்து முடிய உங்களுக்கு ஒரு ஃபைனல் வீடியோன்னு நான் போடுறேன். போடேக்கில் அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிதானே? ரைட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். இது சிங்க் இவ்வளோத்த வருது. ஒர்க் டப்புக்குரிய மெஷர்மெண்ட் எழுதுகள் எல்லாமே எடுத்துடுவாங்க. அப்படியே வந்து யூ ஷேப்பில் ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் வச்சு இதாக வருது. ரைட் இது கிச்சனுக்குரிய அமைப்பு. இந்த கிச்சனுக்கு நாங்கள் நேராயும் பெறலாம், அதை விட டைனிங் ரூம் ஏரியாவாலையும் பெறலாம். ரைட் பாருங்கள் அப்படி இந்த டோரை ஃபுல்லாக திறந்து விட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். வெளியில் போகிறேன்னு சொன்னால் இது கார்டனுக்குரிய டோர் பாருங்கள். இதே மாதிரி ஆன வீடு, இதே மாதிரியான டிசைன், இதே மாதிரியான அமைப்பு உங்களுக்கு செய்ய வேணும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே குறைந்த செலவில் அதிகூடிய தரத்தில் நீங்கள் டீட்டெயில் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எப்படிப்பட்ட ஒர்க் டீட்டெயில் இது நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி. மேலே போக போகிறோம். சரி, அந்த மேலுக்கு பெயிண்ட் ஒர்க் நடந்து கொண்டிருக்கு. இதுவெல்லாம் வந்து ஓக்கில் அந்த ஸ்டெப்ஸ், லைட்டிங்கள், எல்இடி லைட்டிங்கள் இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணக்கூடிய மாதிரி. மற்ற இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து நாங்கள் ஸ்பேஸாக கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு செய்திருக்கிறோம். நான் மேலே நின்று பார்க்க கீழே இருந்து பார்த்து கதையக்கூடிய மாதிரி இருக்குது. நல்லா இருக்கும். இங்கே பாருங்க பெயிண்ட் அடிக்க பாருங்க வெளுத்து வாங்குறாங்க. உண்மையிலேயே இதனுடைய அமைப்பு எனக்கு பார்க்க வேறு லெவலில் தெரியுது. அப்படியே உங்களுக்கு காட்ட வேணும்ன்றது என்னுடைய விருப்பம். இதனுடைய அப்டேட்டுகள் எவ்வளோ தூரம் நடக்குது, எவ்வளோ குயிக்காக நடந்து கொண்டிருக்கின்ற வேலைகள் வந்து தெரிய வேணும். இது நேராக லேண்டிங்கை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி நடக்குது. பெயிண்டையும் வந்து அவர்கள் தொழில் வல்லுநர்கள் இதோட ஊறிப்போன ஆக்கள்லாம் செய்கிறாங்க. இந்த கலவை பாருங்கள், இந்த வடிவை பாருங்கள், வெள்ளையை பாருங்கள், ஒயிட்டை பாருங்கள். உண்மையாக பார்க்க வேறு லெவலில் அது முடிந்திருக்குது, நடந்து கொண்டிருக்குது, செய்து கொண்டிருக்கிறார்கள். வந்தால் இந்த ஏரியாவில் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரீமெஷர் பண்ணி தான் செய்கிறாங்க. நான் நினைக்கிற ஏரியா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்தி இருந்த ஸ்பேஸஸ் வந்து மேலுக்கு இந்த லேண்டிங்குரிய ஸ்பேஸஸ் வந்து காணாது, சரியான நேரவாக இருந்தது. அதை நாங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்குரிய ஓப்பன் மாதிரி நாங்கள் பின்னால் கொடுத்துருப்போம். சின்ன ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருப்பேன். இதில் உண்மையிலே வந்து இதுதான் சொல்கிறது ஐடியா. எப்படி இருக்கணும், எவ்வளோ சென்டிமீட்டர் இடைவெளிகள் இருக்கணும். கூடுதலான ஆர்கிடெக்சரும் இதுகளை பற்றி சொல்லுவேன் நம்ம. ஆனால் இந்த இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த ஹவுஸில் ஒன்றுமே இல்லை. ஒரு பேசிக் ட்ராயிங் மட்டும்தான். அதை வச்சுக்கொண்டு நாங்கள் மாற்றி அமைச்சிறாங்க. காரணம் we doing the services well, ஆர்கிடெக்சர், பிளானிங் எல்லாமே. அப்போ அதை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதை நாங்கள் கொடுக்கல 100% அவுட்லுக் சரியாக இருக்கவன். அதுதான் இம்பார்ட்டன்ட். சரி தானே? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். இங்கே வரும் லைட்டிங் எல்லாமே, எலக்ட்ரிக் எல்லாமே முடிஞ்சது. நாங்கள் ஃபைனல் டச்சில் இருக்கோம். இது மெயின் பெட்ரூம். அப்படியே குயிக் அப்டேட் ஒன்று தரோம் பாருங்கள். டோர் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணி டோர் எல்லாமே போட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது ரூம்ண்டு. ரைட் சூப்பர் 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 சூப்பர். உண்மையிலே எல்லா டோருக்குமே வந்து விண்டோக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க பிளைண்ட் போட்டிருக்காங்க. பாருங்க வேறு லெவல். ஃபுல்லாக கீழ் ஃப்ளோர் எல்லாம் ஃபுல்லாக முடிச்சாச்சுது. கதவு உண்மையாக வேறு உண்மையாக எத்தனை பேர் இப்படி எனக்கு கதவு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பாருங்க வேறு லெவல். ரைட் இது பாத்ரூம். இது பாருங்கள் பாத்ரூமுக்குரிய அமைப்பு, பாத்ரூமுக்குரிய ஒர்க்குகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. கீழே ஃப்ளோர் மெட்டல். இது அதே மாதிரி இந்தியாவில் அடுத்த ரூம். இது 2வது ரூம். பெயிண்டிங் ஒர்க் சும்மா வேறு லெவலில் போய்க்கொண்டு இருக்குது. இது ஏம் இருக்கா ப்ரொடெக்ட் பண்ணிச்சு தான் நல்லா நான் கிளீன் பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதுகளுக்கு பார்த்தீங்களா டோர் வந்து வால்நட் கலர் தான்ப்பா. நல்லா இருக்குது பாருங்கள். இது என்னுடைய அமைப்பு. இந்த டோர் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நான் செலக்ட் பண்ணிக்கல. அவங்களுக்கு இந்த ஹவுஸ் ஓனருக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. அதனுடைய அமைப்பு, அதனுடைய டிசைன், கதவு, டோர்கள், லொக்ஸுகள், ஹேண்டில்கள் எல்லாத்தையும் பாருங்கள். கீ போட்டுறதுக்கான டோர் தான் இதுக்கு வந்து நாங்கள் அமைத்து கொடுத்துருக்கின்றோம். காரணம் வந்து மற்ற கீயை விட இதனுடைய பாவனை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்ற சேஃப்டியும் தானே. மற்ற இந்த டோருடைய திக்னஸையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 mm எல்லாமே வந்து 5 டோருக்குரியது. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்.
டபுள் ஸ்ட்ராங் என்ன கேட்டிங்கன்னா இந்த அமைப்புமே இந்த லுக்குமே வந்து வேறு. இது அப்படியே இப்போ நாங்கள் கடைசியாக 3ஆம் ரூம் மற்ற 4ஆம் ரூம் 2 ரூம் இதுக்குள்ளே போவோம். அதையும் பாருங்கள், எல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து வேறு லெவலில் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பார்த்து கொள்ளுங்கள். நிறைய பேர் நாங்கள் கால் பண்ணியிருந்த நீங்கள் எல்லோருக்கும் நான் கூடுதலாக ரிட்டர்ன் தாரேன். இந்த வீடினுடைய அமைப்பு பாருங்கள், அப்டேட். இது கூடுதலாக செமி டிட்டாச்சோட உள்ள கராச்சோட உள்ள வீடுகள்னு சொன்னால் இந்த மாதிரி செய்யலாம். இது டிட்டாச் ஹவுஸ். இது அடுத்த ரூம். சூப்பராக இருக்குண்ணே. வேறு லெவலில் எல்லாம் போட்டு முடிஞ்சு சும்மா ஃபைனல் வீடியோன்னு விட்டால் சும்மா கதறமேண்ணே. இது பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான் இருக்குது. எனிவே உண்மையிலேயே எல்லாமே அமைவாக எல்லாமே அவர்களுடைய மனம் போல் சரியான முறையில் அது வந்திருக்கிறது. நிறைய ஸ்வெட்டிங், நிறைய ஹார்ட் ஒர்க், நிறைய டெடிக்கேஷனான டீம், நிறைய ஒர்க்குகள். உண்மையாக ஒரு வீட்டை கற்றை முடிக்கிறன்ற வந்து சாதாரணமான விடயம் அல்ல. அதுவும் அதி குறைந்த டைமுக்குள்ளே முடித்து கொடுக்குறான எங்களுடைய மில்லியா. ஆகவே மக்களே, இதுதான் இந்த வாரத்திற்கான வீடியோ. இதனுடைய அமைப்பு, இதனுடைய கிச்சனாக இருக்கட்டும் சரி, போச்சாக இருக்கட்டும் சரி, முள்ளுக்குள்ள ராய்பியாக இருக்கட்டும் சரி, அனைத்து விதமான அமைப்புகள், அனைத்து விதமான ஷேப்படுது எல்லாமே வந்து நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நம்புகிறேன். ஏனென்றால் இந்த வீடு நான் தொடங்கின பிறகு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ், நிறைய இன்புட்ஸ், நிறைய இன்பாக்ஸில் மெசேஜ்கள் வந்திருந்தது. இந்த வீடு முடியும் வரைக்கும் 2 ஒர்க் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கிறேன், என்ன பார்க்க சொல்லி. இதில் ஒர்க் பண்ணதில் எங்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு ப்ரொஜெக்ட்டுமே எங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுக்கும். ஆனால் இது எங்கே போய் என்னதை தொட்டாலும் எல்லாமே உடனே கிடைக்கக்கூடிய மாதிரியான விடயங்கள் இங்கே அமைந்திருந்தன. இந்த காணொளி உங்களுக்கு நிச்சயமாக பிடித்திருக்கும், பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் வலுவாக நம்புகின்றோம். இதே போன்ற வீடு உங்களுக்கு செமி டிட்டாச் வீடு பக்கத்தில் சைட்டு கராஜோட ஒரு 2.5 மீட்டரோ ஒரு 3 மீட்டரோ இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய வீடுகளை அமைத்து கொள்ளலாம். இதற்கு தேவையான பிளானிங் பெர்மிஷன், ஆர்கிடெக்சர் டிசைன் போன்ற அனைத்து சேவைகளையும் முதல் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் எங்கே போகிறது, யாரை அணுகுகிறது, என்னென்ன செய்ய வேண்டும் என்கின்ற கவலை உங்களுக்கு இதுக்குமாக இருந்தால் கவலை இன்றையே விட்டுவிடுங்கள். இருக்கவே இருக்கின்றோம் எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய நிறுவனம். நாங்கள் சகல விதமான சேவைகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்கி எங்களுடன் சேர்ந்து நீங்களே உங்களது வீடுகளை டிசைன் பண்ணி அதற்குரிய சகல விதமான சட்டங்களை நாங்கள் அதுகளை ஃபாலோ பண்ணி பிரித்தானிய சட்டத்துக்கு ஏற்ப நாங்கள் உங்களது அழகிய கனவு இல்லங்களை அமைத்து தருகின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கம்ப்ளீஷன் முடித்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு தருகிறோம். ஆகவே ஒரு ஃபோன் கால், எஸ்பி கன்சல்டன்சி, யூ வாண்ட் இட், வி பில்ட் இட். தொடர்புகளுக்கு சுமன் 075 08 64 7864. மீண்டும் இன்னொரு நாள் இன்னொரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கும் வரை அன்பு கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் சுமன். நன்றி, வணக்கம்.